எங்களுக்கு இந்த 60 தொகுதி வேணும், இது எங்களுடைய தொகுதி, நாங்க உங்கள்கிட்ட இதை கொடுங்கன்னு கேட்கல, நாங்க இங்க நிக்க போறோம் அப்படின்னு ஒரு பட்டியலை அமித்ஷா வேலுமணி கிட்ட தூக்கி போட்டிருக்கிறார். இதை கொண்டு எடப்பாடி கிட்ட கொடுங்க அப்படின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள எடப்பாடி என்ன டெல்லியில வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெல்லி போயிருக்கிறார். இதை எப்படி நம்ம உறுதியா சொல்றோம் அப்படின்னா, அமித்ஷா சென்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 3 நாள் தமிழ்நாட்டில் இருந்தாரு. ஆனா எடப்பாடி சந்திக்கவே இல்லை. சென்னையில இருந்து டெல்லி போன 24 மணி நேரத்துக்குள்ள அன்புமணியை கூட்டணியில சேர்த்துட்டு உடனே டெல்லிக்கு பறந்து போய் பட்டியலுக்கு ஓகே சொல்ற இடத்துக்கு எடப்பாடி போயிட்டார். எடப்பாடிக்கு என்ன மிரட்டலை வேலுமணி மூலமாக அமித்ஷா திருச்சி ஹோட்டலில் வைத்து கொடுத்தார். 2 முறை அந்த நட்சத்திர ஹோட்டலில் வேலுமணி அமித்ஷாவை சந்தித்தார். எதற்காக சந்தித்தார்? இந்த பட்டியலில் எந்தெந்த தொகுதிகள் இருக்கு, அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் செல்வாக்கா இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளை எதற்காக அமித்ஷா கேட்கிறார்? 2026 தேர்தலில் அவருடைய கால்குலேஷன் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். கடந்த வாரம் தமிழ்நாடு வந்த அமித்ஷாவை 2 முறை அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், முக்கியமான நிர்வாகி வேலுமணி அவர்கள் வந்து திருச்சியில ஒரு முக்கியமான ஸ்டார் ஹோட்டலை பார்த்து சந்திச்சு பேசினாரு. முதல் நாள் நேரடியாக வேலுமணியவே மிரட்டி இருக்கிறார் அமித்ஷா. 2வது நாளும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த 2 பேச்சுவார்த்தை முடிஞ்சு உடனே பாத்தீங்க அப்படின்னா அன்புமணி அவர்கள் வந்து அதிமுகவோடு கூட்டணியை வந்து உறுதிப்படுத்துறார். அந்த உறுதிப்பாடு முடிந்த உடனேயே எடப்பாடி நேராக டெல்லி போய் டெல்லியில அமித்ஷா வீட்டில் வச்சு அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார். ஸோ இது எல்லாமே ஒரு 3-4 நாட்குள்ள நடக்குது. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமித்ஷா எடப்பாடியிடம் வெளிப்படையாக சொல்லிவிட்டார், எனக்கு 60 தொகுதி வேணும், அது எந்தெந்த தொகுதின்னு நான் கொடுப்பேன், நீங்க உங்களுக்கு பலம் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாம உங்களுக்கு வேண்டாத தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு என்னென்ன தொகுதி வேணுமோ அதை நான் கேட்குறேன், நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு பட்டியலை வந்து கொடுத்திருக்கிறார். அந்த பட்டியல் லீக் ஆயிருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கோ, அந்த ஓட் பேங்க்ல அதிமுக காலங்காலமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் இப்போ பாஜக கையில் எடுத்துருச்சு. ஸோ நாமெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறக்காக தான் அமித்ஷாவும் பாஜகவும் வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு நினச்சோம். அது கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ நோக்கம் இல்லை. அதாவது 2030க்கு பிறகு தமிழ்நாட்டில் திமுக தான் ஜெயிக்கணும் அவங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிருக்கு. நம்பர் 2 யாரு? எதிர்கட்சியாக என்டிஏ கூட்டணி உட்கார போகுதா, எதிர்கட்சியா எடப்பாடி உட்கார போறாரா, அதாவது அதிமுக உட்கார போகுதா, இதுதான் அவருடைய ஒரே இலக்கா இருந்திருக்கு. இது அவங்க எல்லா இடத்துலையும் செஞ்சிருக்கிறாங்க. அதை குறிப்பாக மகாராஷ்டிராவில் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதையே பீகாரில் செஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரி பல வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல இப்படி தான் அவங்க ஜெயிச்சாங்க. அவங்களுடைய முதல் இலக்கு நம்பர் 2 தான், எதிர்கட்சியா போய் உட்கார்றது தான் அவங்களுடைய 2. இதுல குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சவுத்தை கேட்டிருக்காரு, சிங்காநல்லூர், பழனி, அரவக்குறிச்சி, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி ஈஸ்ட், திட்டக்குடி, விருத்தாச்சலம், சிதம்பரம், மயிலாடுதுறை, இந்த 10 எனக்கு பேக்கேஜா வேணும். இந்த 10 அதிமுகவுக்கு ஓரளவுக்கு சாலிடா ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ஏரியா. அடுத்தது முக்கியமான விஷயம், திருத்தணி, ஆவடி, அம்பத்தூர், ஹார்பர், 1000 லைட்ஸ், மயிலாப்பூர், விருதுநகர், தாம்பரம், திருப்போரூர், உத்திரமேரூர், இந்த செட்டை நீங்க கொடுத்துருங்க. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இடம் பிளஸ் இந்த வடக்கு மாவட்டங்கள் சொன்னா வடார்காடு மாவட்டங்கள்ல இதெல்லாம் எனக்கு வேணும். அடுத்தது காஞ்சிபுரம், தள்ளி, திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், ஈரோடு ஈஸ்ட், மொடக்குறிச்சி, தாராபுரம், உதகமண்டலம், திருப்பூர் நார்த், திருப்பூர் சவுத், மொத்த திருப்பூர் எனக்கு கொடுத்துருங்க. நார்த் சவுத் எல்லாம் எனக்கு. அடுத்தது திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவாரூர், திருமயம், காரைக்குடி, சிவகங்கை, மதுரை நார்த், மதுரை சென்ட்ரல், திருப்பரங்குன்றம், ராஜபாளையம். திருப்பரங்குன்றத்தை எப்படி அவங்க விட்டு கொடுப்பாங்க? கண்டிப்பாக கேட்டு வாங்கிட்டாங்க. அடுத்தது ஸ்ரீவல்லிபுத்தூர், விருதுநகர், திருச்சுழி, ராமநாதபுரம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோயில், கொளச்சல், விளவங்கோடு. இதுக்கு அதிமுக எலெக்ஷன்லேயே நிற்க தேவை கிடையாது. ஏன்னா இந்த ஏரியாலாம் அதிமுகவுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு, கொஞ்சம் சாலிடா. அதில் இப்போ நான் சொன்னதில் இந்த 60 கான்ஸ்டியூன்சியில் மினிமம் 50வது எனக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. இந்த லிஸ்ட் அப்படி கொடுத்தாரு அமித்ஷா. அது டெல்லியிலிருந்து இங்கே வந்தார் பார்த்தீங்களா, போன வாரம் வந்தப்போ அந்த திருச்சி ஹோட்டலில் வச்சே கொடுத்துருக்காரு. குறிப்பாக அந்த அன்னைக்கு காலையில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து வேலுமணியை வர சொல்லி இந்த லிஸ்ட்டை கையில் கொடுத்துட்டு, நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும், நீங்கள் முடிவெடுக்கிறத நான் கேட்க முடியாது, எங்களை பற்றி உங்களுக்கு இன்னும் சரியாக தெரியலன்னு நான் நினைக்கிறேன், நான் மற்ற மாநிலத்தில் எப்படி டீல் பண்ணுறேனோ அது மாதிரி நான் உங்களை டீல் பண்ணேன் அப்படின்னா உங்களுடைய எல்லா கேஸையும் நான் தட்டி தூசி தர வேண்டியிருக்கும், நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ரொம்ப காட்டமாக 2வது சந்திப்பு அந்த இரவு நேரத்தில் அமித்ஷா வேலுமணிக்கு ஒரு பெரிய டோஸ் கொடுத்துருக்கிறார். இது கொடுத்து முடிச்சு 24 ஹவர்ஸ் கூட ஆகலை, உடனே எடப்பாடி அன்புமணிக்கு ஃபோன் பேசி அன்புமணியை வர வச்சு கூட்டணி நாங்கள் பலப்படுத்துகிறோம்,
அப்படின்னு காமிச்சிட்டு உடனே கிளம்பி எங்கே போயிட்டாரு? டெல்லிக்கு போயிட்டாரு. இதில் எங்கே சிக்கல் வருது அப்படின்னா, எடப்பாடி ஒரு கூட்டணி போட விரும்புகிறாருல்ல, அவர் வந்து தேமுதிகவை கூப்பிடணும், பாமகவை கூப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் புரட்சி பாரதத்தை கூப்பிடணும், இவங்களை கூப்பிடணும், அவங்களை கூப்பிடணும். அந்த ஒத்த கட்சிகள்லாம் நிறையா இருக்குல்ல, அந்த ஒத்த கட்சிகள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே அன்புமணி சந்திப்பில் பாமகவுக்கு 20 சீட் அவர் கேட்டார். பட் அதில் வந்து 17 சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 17 சீட்டும் அமித்ஷா கொடுத்த பட்டியலுக்கு இடையில பெரிய பஞ்சாயத்து இருக்கு. ஏன்னா குறிப்பாக காஞ்சிபுரம், இது மட்டும் இல்லாமல் வடார்காடு மாவட்டத்தில் சில பகுதிகள், திருவண்ணாமலை, இது எல்லாமே யார் கேட்குறாங்க அப்படின்னா பாமக கேட்குது. ஏன்னா வன்னியர் பெல்ட், அது வன்னியர் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால கேட்குறாங்க. இதுலையும் என்ன ஸ்ட்ராட்டஜி நடக்குது அப்படின்னா, இந்தந்த தொகுதியிலெல்லாம் வன்னியர்களுக்கு அதிகமான ஓட்டு இருக்கு, அதாவது வன்னியர்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கு, அங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பை ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற இடத்தையும் யார் கேட்குறாங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி கேட்குது. இப்போ இங்கே நல்லா ட்விஸ்ட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய அதிமுக சப்போர்ட்டில் ஜெயிக்கக்கூடிய பகுதிகளையும் பாஜக கேட்குது. ஏன்னா அதிமுக ஓட்டு வந்துடும், அங்கே பாஜக ஜெயிச்சிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாதிரி, காஞ்சிபுரம் மாதிரியான இடங்கள்ல இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே வன்னியர் ஓட்டு இருக்குது, கொஞ்சம் அதிமுக ஓட்டு இருக்குது. இப்போ பாஜக அங்கே நிற்கும் போது வன்னியர்கள் ஓட்டும், அதே சமயத்தில் வந்து அதிமுக ஓட்டும் தனக்கு முழுமையாக பேக்கேஜாக வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் பாஜகவினுடைய ஓட் பேங்காக காமிக்க முடியும். ஸோ அப்போ இவங்களுடைய 60 சீட் அப்படிங்கிறதுனுடைய இலக்கு எங்கே இருக்குது? இப்போ இவங்களுக்கு 60 கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ 17 சீட்டு பாமகவுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இது இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் நிறையா இருக்குது, தேமுதிக, அவங்க இவங்க நிறையா இருக்கிறாங்க. இப்போ இந்த கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு எடப்பாடி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், அவர் மெஜாரிட்டியாக நிற்க முடியாதுல்ல. மொத்தம் 234 தொகுதி தானே. இந்த 234ல் நீங்கள் தேமுதிகவுக்கெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் பாமகவுக்கும் பாஜகவுக்கும் அவங்க கேட்கக்கூடிய அந்த 77 சீட்டு, 77 அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சா கூட குறைஞ்சபட்சம் 67 சீட்டு. இந்த 67, 70 ஒரு 75 சீட்டை வந்து மற்ற கட்சிக்கு கொடுத்துட்டு இப்போ வந்து அதிமுக நிற்கும் போது அதில் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிக 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 குறைவு. ஏன் அப்படின்னா அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் பலமாக இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் பாஜக என்டிஏ கூட்டணிக்கு கேட்குறாங்க. இங்கெல்லாம் நின்னா அதிமுகவுக்கு ஓட்டு வரும். இப்போவே அதிமுகவுக்கு 70 சீட்டு கம்மியாக தான் இருக்கு. அப்போ அதிமுக இந்த தேர்தலில் 2வது சக்தியாக வராது. இந்த தொகுதிகளை கொடுக்கும்போது பாமகவும் ஜெயிக்காது. பாமக 17 கொடுத்தா அதில் 4-5 ஜெயிக்கிறதே அபூர்வமான விஷயம். பாஜக அதிமுக கிட்ட வாங்கக்கூடிய எல்லா சீட்டுமே அந்த 60ல் குறைஞ்சபட்சம் ஒரு 40, 45லேருந்து 50 எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கன்னு பார்க்குறாங்க. ஒரு செகண்ட் மெஜாரிட்டி திமுக ஆட்சி அமைத்தாலும் செகண்ட் மெஜாரிட்டியாக நாம இருந்துடணும், எடப்பாடி இருந்துடக்கூடாது, நாம எதிர்கட்சி தலைவராக உட்காரணும். நாமங்கிறது யாரு? இங்க பாஜகவினுடைய நயினார் நாகேந்திரன் எதிர்கட்சி தலைவராக வர வேண்டும், அவர் தான் உட்கார வேண்டும், அதுதான் எங்களுடைய இலக்கு, நாங்க இதைத்தான் செய்வோம் அப்படின்னு வெளிப்படையாக வேலுமணி கிட்ட பட்டியலை கொடுத்து சொல்லிட்டாரு. நீங்க ஏதாவது பண்ண நினைச்சீங்க அப்படின்னா மற்ற மாநிலத்தில் நாங்கள் ஈடியை வச்சு என்ன பண்ணோமோ அதை இங்கே பண்ணிடுவோம் அப்படின்னு வெளிப்படையாக மிரட்டி இருக்கிறார். ஸோ அப்போ அமித்ஷா சென்னைக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தான். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா 15 நாளைக்கு முன்னாடியே அவர் வர மாதிரி இருந்துச்சு, வந்து விஜயை சந்திக்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. இதில் குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து விஜயனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லீலா பேலஸ் ஹோட்டலில் தான் அவர் தங்க போகிறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. நாளைக்கு வரப்போறான்னு சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி நாள் அவர் வரல அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சு. ஏன் அப்படின்னா அன்புமணி வாயை திறக்கல, எடப்பாடி வாயை திறக்கல, இந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டு பிரச்சனையை முடிச்சிடணும், இன்னும் 100 நாள் தான் இருக்குது, இன்னும் 100 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ள கூட்டணியை முடிச்சிடணும் அப்படின்னு அவர் கிளம்பி வந்துட்டார். வந்து இங்கே 3 நாள் இருந்தார். இந்த 3 நாளில் ஒரு நாள் கூட எடப்பாடி சந்திக்கவே இல்லை. எடப்பாடி சந்திக்க மறுத்தார். நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அமித்ஷா டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 3 நாள் இங்கே தங்கினார். அப்போ எடப்பாடி போய் பார்க்கல. ஆனால் 3வது நாள் வேலுமணியை கூப்பிட்டு அவர் பேசி முடிச்சுட்டு டெல்லி போனதுக்கு பிறகு உடனே 24 மணி நேரத்துக்குள்ள இவர் டெல்லி போய் பார்க்குறாரு. நீங்கள் அமித்ஷாவை பார்க்கக்கூடிய நோக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஏன் தமிழ்நாட்டிலேயே பார்க்கல? ஏன் நீங்கள் டெல்லிக்கு போனீங்க? அப்போ உங்களுக்கு இந்த கூட்டணியில் சில சிக்கல்கள் இருக்குது, தொகுதி பங்கீட்டில் சில சிக்கல்கள் இருக்குது, அதை நீங்கள் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறீங்க. அமித்ஷா எனக்கு இந்த 60 சீட்டு வேணும்னு சொல்லிட்டாரு, உங்களை டம்மி ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த தேர்தல் 2026 தேர்தலுக்கு பிறகு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும், எதிர்கட்சியாக என்டிஏ கூட்டணி தான் இருக்கும். அதுல நயினார் நாகேந்திரன் எதிர்கட்சி தலைவராக இருப்பார். பாஜக தான் எதிர்கட்சி, பாஜகவினுடைய கூட்டணியான என்டிஏ தான் தமிழ்நாட்டில் அடுத்த எதிர்கட்சி அப்படிங்கிறதா அவங்களுடைய இலக்காக இருக்கிறது. இந்த இலக்கை செட் பண்ணதான் 30ல் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க உறுதியா இருக்கிறாங்க.
இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவை அதிமுகவால் இனிமேல் கழட்டி விட முடியாது. ஏன்னா பாஜக ஒட்டுமொத்தமாக அதிமுகவை முழுங்கிடுச்சு, வேற வழியே கிடையாது. இப்போ அமித்ஷா என்ன டீல் இருக்கு அப்படின்னா, விஜயை நெருக்கடி கொடுத்து வைக்கிறார். விஜயை இந்த முறை கூட்டணிக்குள் கொண்டு வருவது அமித்ஷாவினுடைய நோக்கமாக இருக்காது. அடுத்த முறை 2030க்கு முன்னாடி தான் அவங்க வந்து குறிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வச்சு தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. 29 தேர்தலை மையமாக வச்சு தான் அமித்ஷா யோசிக்கிறார். அப்போ விஜயும் அதிமுகவும் பாஜகவும் மூவரும் சேர்ந்து கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவினுடைய ஒரே இலக்கு. அந்த இலக்கை அவர்கள் பேசி முடிப்பதற்காக விஜய்க்கு இப்போ 2 முட்டுக்கட்டை போட்டிருக்கிறாங்க. ஒன்று, ஜனநாயகன் படத்துக்கு தடை, சென்சார் போர்டு அதை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு, டெல்லிக்கு வாண்டு போயிட்டார் அமித்ஷா. 2வது, சிபிஐ 40 பேர் இறந்ததுக்கு விஜய் தான் காரணம், குற்றப்பத்திரிகை இருக்குது, எஃப்ஐஆர் இருக்குது, அந்த எஃப்ஐஆர் அப்படியே விசாரிச்சுட்டு இருக்காங்க. கரூர் எஃப்ஐஆர் அப்படியே சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. இதில் செந்தில் பாலாஜியோ இல்லை வந்து அன்பில் மகேஷோ இல்லை முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்லை அதிமுக காரங்களோ திமுக குண்டர்களோ இப்படியெல்லாம் இவங்க கதை விட்டாங்களே, இந்த எந்த 6 பேரும் சிபிஐனுடைய எஃப்ஐஆரில் இல்லை. கரூர் காவல்துறை எந்த தாவேக்காவின் மீது எஃப்ஐஆர் பதிந்ததோ அதே எஃப்ஐஆரை சிபிஐ விசாரித்து விஜயை நெருக்கடிக்குள்ளாக்கிட்டாங்க. அப்போ விஜயோடு அமித்ஷா போடக்கூடிய ஒப்பந்தம் என்பது இந்த 26க்கு அல்ல, அது முழுக்க முழுக்க 29க்கு. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து குறைந்தபட்சம் 20 எம்பிக்களாவது பாஜக சார்பாக டெல்லிக்கு வர வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதற்கு முழுக்க முழுக்க என்டிஏ கூட்டணிக்குள் அதிமுகவும் விஜயும் சரிசமமாக உள்ள உட்காரணும், 3 பேர் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க பிளான். அதாவது 1:1:1 அதிமுக பாஜக தாவேகா. இந்த 1:1:1 இருக்கும்போது தான் ஒரு ஹப்பர் ஹேண்டை எடுத்து நாம் எல்லாரும் ஈக்குவல் தான், நாம் 3 பேருமே எதிர்கட்சி தான், ஆனால் என்டிஏ தான் கூட்டணி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க 29ல். இந்த பிரச்சனைக்காக தான் இப்போ விஜயை வேற டெல்லி வர சொல்லியிருக்காங்க. அப்போது நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் 26 கூட்டணியில் விஜயும் அமித்ஷாவும் ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்படின்னு. விஜயும் அமித்ஷாவும் ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. விஜயும் அமித்ஷாவும் எப்போ ஒன்றா சேருவாங்கன்னா 29 டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட சொல்லுவாங்க. பேப்பரை நீட்டி ஜெயலலிதா பாணியில், தம்பி 29 தேர்தல் அப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது திரும்பவும் மோடி அவர்கள் பிரதமர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கணும், நீங்கள் பாஜகவைவா மாறி ஆகணும் அப்படின்னு கையெழுத்து போடுற இடத்துக்கு அவங்கள நகர்த்துறதுக்காக தான் இந்த வேலை நடக்குது. ஏன்னா ஏற்கனவே சீமானை அவங்க அப்படி தான் டீல் பண்ணாங்க. நிர்மலா சீதாராமனை வச்சு குருமூர்த்தியை வச்சு சீமானை எப்படியாவது அதிமுக பாஜக சீமான் இந்த 3 கூட்டணியும் ஒன்றா சேர்த்து இங்கே ஒரு வெற்றியை கொண்டு வந்து எதிர்கட்சியாக உட்காந்து ஆளுங்கட்சியாக மாறணும் அப்படிங்கிறது அமித்ஷாவினுடைய விருப்பமாக இருந்தது. இடையில வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து உள்ளே வந்த உடனேயே சீமான லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு வழக்கம் போல் பார்ப்பன சக்திகள் ஆதிக்க சக்திகள் இந்துத்துவாவினுடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்குன்னா எவனை எப்போ யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடலாம் அப்படிங்கிறதா தான் இருக்கும். அதே போல் சீமானை தூக்கி எறிஞ்சிருச்சு. சீமானுக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கூடிய அஜெண்டா, நீ வந்து வெறும் பெரியாரை மட்டும் பேசு, வேற யாரை பற்றியும் பேசாத, வேற எந்த கட்சியை பற்றியும் பேசாத, பாஜகவையும் பேசாத, திமுகவையும் பேசாத, யாரையும் பேசாத, விஜயை டேமேஜ் பண்ணு, பெரியாரை டேமேஜ் பண்ணு. இந்த 2 அஜெண்டாவில் சீமானை பேச வச்சுட்டு வெளிப்படையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 29க்கான டீல் பேசுகிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தமே சைன் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி வெளிவந்திருக்கு இல்லையா இந்த 60 தொகுதிகள், இது இன்னைக்கு வரல. இது எப்போ உண்மையாலுமே கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நயினா நாகேந்திரன் போன மாதம் டெல்லி போனார்ல, அப்போவே இந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டாரு. இதுதான் நமக்கு சாதகமான விஷயம். பாமக அதிமுக இந்த 2க்கும் செல்வாக்கான இடத்த நமக்கு அவங்க கொடுத்துடணும். மற்ற தொகுதியில் நீ ஜெயி தோத்துப்பா, அது உன் பிரச்சனை. இப்போ இந்த 60 தொகுதியை விட்டுட்டு ப்ளஸ் ஒரு 17 தொகுதி பாமக அந்த 60 தொகுதி மொத்தமாக விட்டுட்டு எந்தெந்த தொகுதியிலெல்லாம் போய் அதிமுக நிற்குதோ அதில் பாதிக்கு பாதி அதிமுக சரிஞ்சு கீழே விழுந்துடும். இந்த 60 தொகுதியில் ஒரு மெஜாரிட்டியை பாஜக வென்று ஜெயிச்சு வரணும். ஸோ இது ஏதோ ஒரு வகையில் அதிமுகவை அழிச்சிட்டு அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வேலையை தான் இந்த பட்டியல் வெளிப்படையாக நம்ம காட்டுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தபடியாக அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க, குறிப்பாக கூட்டணி குறித்து வெளிப்படையாக என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற குறித்து நம்ம பார்ப்போம்.